மோசமான வானிலை காரணமாக தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்ட பாதிப்பினால் இவ்வாண்டு தைப்பூசத்தின் போது அதன் விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படும் என கூறப்படுகிறது. இதனால் பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெறும் தைப்பூச விழாவின் போது பக்தர்கள் கூடுதல் விலை கொடுத்து தேங்காய்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். செப்டம்பர் மாதம் தொடங்கி தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தேங்காய் உற்பத்தி பாதிக்கப்பட்டதாக பினாங்கை சேர்ந்த தேங்காய் விநியோகிப்பு கடையின் நிர்வாக இயக்குனர் ஜோல் ஜெயச்சந்திரன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 1 ரிங்கெட் 90 சேனுக்கு விற்கப்பட்ட தேங்காய் விலை இவ்வாண்டு 2 ரிங்கெட் 50 சேனாக அதிகரித்து உள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு தைப்பூசத்தின் போது 70,000 தேங்காய்களை விநியோகித்ததாகவும் இவ்வாண்டு தைப்பூசத்திற்கு 30,000 தேங்காய்களை மட்டுமே ஒதுக்கியுள்ளோம். முதலில் வருவோருக்கு முதலில் விற்கப்படும் என்ற அடிப்படையில்தான் எங்களது விற்பனை இருக்கும் என அவர் கூறினார். இதனிடையே நாடு முழுவதிலும் தேங்காய் விநியோகத்தில் பற்றாக்குறை இருக்கும் என பேரா சித்யாவனை சேர்ந்த தேங்காய் விநியோகிப்பாளர் அன்பரசனும் கூறியுள்ளார். முன்பெல்லாம் 15,000 தேங்காய்கள் தினசரி விநியோகத்திற்கு கிடைக்கும். இப்போது 4,000 முதல் 5,000 தேங்காய்கள் கூட கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்தார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.